Hi, good evening to everyone. Welcome back to Investment&Achivement. நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. பை சொன்னால் பை பண்ணிக்காதீங்க, செல் சொன்னால் செல் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஃபேஸ்புக் மற்றும் டெலகிராமில் இல்லாத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் மார்க்கெட் ஹவர்ஸ்லேயும் உடனுக்குடனே அங்கே கிடைக்கும். மார்னிங் டு எவ்ரிவன். லாஸ்ட் ஃப்ரைடே நிஃப்டி ஒரு லார்ஜ் பியரிஷ் கேண்டலோட முடிச்சது 24,870. அந்த இடத்துல நம்ம சொன்னோம் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டும் இங்கேயும் ஒரு இன்டர்மீடியேட் சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் மண்டே வந்து இங்கேருந்து புல் பேக் ஆகிறதுக்கு ஒன்று பாசிபிளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது எதுக்கோசரம் சொல்கிறேன்னா, நியூஸஸ் ஆர் லேட். இப்போது வந்து நிஃப்டியோடைய லெவல்ஸ் என்னவாக இருக்குன்னா, கிஃப்ட் நிஃப்டி 120 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் பயாஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு 120 புள்ளிகள் கேப் அப் ஓப்பனிங் தான் மண்டே. இது எதனால் நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸோடைய டவ் ஃபியூச்சர்ஸ் இப்போதைக்கு 890 பாயிண்ட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டவ் ஜோன்ஸுக்கு மேஜர் ஒரு நியூஸஸ் இருக்குது. என்னென்னா, ஜீரம் பவுலோடைய ஸ்பீச் ஒரு மைல்டாக ஆரம்பிச்சிருக்காரு. ஃபெட் ரேட் கட் வந்து நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசம்னிட்டு. அப்போ டவ் வந்து அங்கே ஒரு பிஓஎஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடைபெற்று கிட்டத்தட்ட 890 புள்ளிகள் மேலே ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் பயாஸில் ட்ரேட் ஆகுது. இது வந்து வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கிட்டு எல்லா மார்க்கெட்டும் மண்டே வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடைபெறுது. இதுதான் சொல்கிறது, நியூஸஸ் எப்போவுமே லேட்டாக தான் வரும், டெக்னிக்கல்ஸ் முன்கூட்டியே இண்டிகேட் பண்ணும் அப்படின்றது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட், ரெண்டு ஸ்டாக்காக வாங்கி சேர்க்க சொல்கிறீங்களா சார், எதுக்கு சார், அதெல்லாம் வேஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். சிறுதுளி பெருவெள்ளம் நண்பா. நான் ஆரம்பிக்கும் இடத்துல ஜீரோலேருந்து தான் ஆரம்பித்தேன். என்கிட்ட பெரிய பணம்லாம் கிடையாது. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும்போது சின்னதாக தான் நான் சேர்த்தேன். இதுதான் ரியாலிட்டி. எங்கள் மாமா ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தைகளுக்கு உயிர் உள்ளது நண்பர்களே. அந்த வார்த்தையை யார் வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணுறாங்களோ, அந்த வார்த்தைகள் கட்டாயம் உங்களை வந்து அடுத்த ஒரு இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போகும். சிறு துளி பெருவெள்ளம் மச்சான், 100 ரூபாவாக சேர்த்து வை, 50 ரூபாவாக சேர்த்து வை, 10 ரூபாவாக சேர்த்து வைனிட்டு 350 ரூபா போஸ்ட் ஆஃபீஸில் நான் ஆர்டி கட்டின முதல் பணம் அதுதான். சரிங்களா? அப்படி தான் ஆரம்பித்தேன். ஸ்டாக் மார்க்கெட்டும் அப்படிப்பட்ட இடம் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே, ரெண்டு ஸ்டாக், ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு 1200 ரூபா, 10 முறை வாங்கினீங்கன்னா என்னாச்சு? ஒரு பல்க் ஆஃப் அமௌண்ட்டு ஒரு 12,000 ரூபா 15,000 ரூபா ஆச்சு. அப்போது ஒரு சப்போர்ட் இது தான். இங்கே ஒரு 2 ஸ்டாக் வாங்குகிறேன், அடுத்து ஒரு சப்போர்ட்டில் இங்கே தான் பண்ணிட்டு வாங்குறவங்க இன்வெஸ்டர், அதாவது அக்குமுலேட் பண்ணுறவங்க. சரிங்களா? பணத்தை சேர்க்குற இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். இங்கே வந்து பணத்தை நீங்கள் சேர்த்து வச்சா போதும், அது பணம் சம்பாரித்து தரணும். நம்ம சேர்த்து வைக்கிற இடமும் சேர்த்து வைக்கிற விதமும் தெரியாமல் தான் தவிச்சிக்கிட்டு இருக்கோம். ரியாலிட்டி இதுதான், உண்மையான ஒரு விஷயம், புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அடுத்தது அவருக்கே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் போயிட்டு எம்ஆர்எஃப்ல 100 ஸ்டாக் வாங்கிட முடியுமா சார்? டிசிஎஸில் 500 ஸ்டாக் வாங்கிட முடியுமா சார்? உங்கள்கிட்ட பணம் இருந்தால் நீங்கள் வாங்கலாம். எங்ககிட்ட பணம் இல்லை. நாங்கள் இப்படி தான் காய் நகர்த்துவோம். எங்களுடைய நண்பர்கள் என்னை நம்பி ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு நான் இதை தான் நான் சொல்லுவேன். சப்ஸ்கிரைபருடைய கமெண்ட்ஸ்லாம் 2 இருக்குது. லாஸ்ட் ஃப்ரைடே எஃப்ஐஎஸ் அவருடைய ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1622 கோர்ஸ் வந்து செல்லில் தான் இருந்திருக்காங்க. அண்ட் தென் குளோபல் மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்டுமே நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. இதில் தைவான் மார்க்கெட் மட்டும்தான் மைனஸில் நெகட்டிவ் ரேட்டில் போய்ட்டுருக்கு. நம்ம மார்க்கெட் 121 புள்ளிகள் கேப் அப் ஓப்பனிங். நிக்கி எல்லாமே ஆங்ஷங் வந்து தாறுமாறு தக்காளி சோறுன்ற மாதிரி நியர்பை 1% கிட்ட பாசிட்டிவ் பயாஸ். அண்ட் தென் டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸை உடச்சிருக்கிறாங்க. இதை வந்து பிஓஎஸ் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் அப்படின்னுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹியூஜ் கன்சால்டேஷன் நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த கன்சால்டேஷனை ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டை உடச்சி ஆல் டைம் ஐக்கு மேலே டவ் வந்து ட்ரேட் ஆகுது. இப்போ ஃபர்தர் அடுத்த ஒரு கேண்டில் இந்த கேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மொமெண்டம் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டை வந்து ஃபால் ஆகாமல் லிஃப்ட் பண்ணும், பாசிட்டிவ் ஓப்பனும் கிடைக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சா தான் என்ன சொல்கிறது, 25,200க்கு மேலே ஸ்ட்ராங்காக நம்ம மார்க்கெட் வரணும். அப்படி வந்ததுன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் சைனாக மேலே போகும். அண்ட் தென் இந்த வாரத்துக்கு என்விடியாவுக்கு உண்டான மேஜர் ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து டவ் வந்து எப்படி வால்டிலிட்டி கொடுக்குன்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகுமா, இல்லை ஃபர்தராக ரீடெஸ்ட் நல்லா என்விடியாவும் சப்போர்ட் பண்ணி மேலே ஒரு கேண்டில் கொடுத்து மேலே போகுமான்றது பொறுமையாக இருந்து தான் பார்க்கலாம். பட் வந்து நம்ம மார்க்கெட் தத்தளிப்பு அப்படின்றது தான் டிக்ளேர் பண்ணோம். ஓகேவா? அண்ட் தென் சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் அனுப் இன்ஜினியரிங்கை கேட்டிருந்தார்.
மெம்பர்ஷிப்பில் இருக்கிறாரு. மெம்பர்ஷிப் மெம்பர்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட் செக்ஷனில் போடாதீங்க. நீங்கள் ஏதாவது மெம்பர்ஷிப்பில் இருக்கிறீங்க இல்லையா, இங்கே போட்டிங்கன்னா உங்களுடைய மெம்பர்ஷிப் ஐக்கான் டிஸ்பிளே ஆக போகுது. உங்களுக்கு உண்டான வீடியோஸை சப்ஸ்கிரைபருக்கு முன்னாடி குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுப்பா, சரிங்களா? அங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. மெம்பர்ஷிப்பில் இருக்கிற நண்பர்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அனுப் இன்ஜினியரிங் வந்து நல்ல ஒரு ரேலி அப் ஆகிருக்குங்க. எந்த இடத்துல இருந்துன்னா 478 கிட்டத்தட்ட 700% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதை தான் சொல்கிறது, இவ்வளோ தூரம் ஏறுற ஸ்டாக்கை வந்து ஒரு கரெக்ஷன் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்காக வாங்குங்க அப்படின்றது. இந்த கரெக்ஷன் வந்து ட்ரெண்டிங் கரெக்ஷன்லேருந்து உடஞ்சி வெளியே வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருந்ததை மார்க்கெட் ப்ரீச் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரீச் பண்ணி அடுத்த ஒரு சப்போர்ட்டுக்கு வந்துருக்குறாங்க. லிக்விடிட்டி ஸ்வீப் எடுக்கிறதுக்கு உண்டான இடமாக இது ஒரு அமையும். இது வந்து ஒரு ஹண்டிங் ஜோன் மாதிரி 2172 அப்படின்றத ஒரு சப்போர்ட், சரிங்களா? இந்த சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். இந்த ரெஸ்பெக்ட்ன்றது இங்கே ஒரு சச் பேஸ் அமைச்சு மார்க்கெட் மறுபடியும் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் இப்படி வந்ததுன்னா மார்க்கெட் மேலே போகும். ஏன்னா இங்கே வந்து COCHன்னுவாங்க, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது நடைபெற்றுள்ளது. அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது ஒரு அப் ட்ரெண்டில் போனது டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பி இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் சொல்லுவோம். நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து 2172 மெயின்டைன் பண்ணுங்கள். எப்போ நம்ம பை சைடு போகலான்னா இந்த 2700க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வரும்போது தான் நம்ம இந்த ஸ்டாக் மீண்டும் வந்து அந்த ட்ரெண்டுக்குள்ளார போகுதுன்றதை டிக்ளேர் பண்ண முடியும். நீங்கள் என்னன்றது எதுவும் மென்ஷன் பண்ணதுனால இதுதான் இந்த ஸ்டாக். GSFC நல்ல ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து கரெக்ஷன் ஆகிருக்கு. ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைனில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா ஃபெர்டிலைசர் ஸ்டாக்லாம் பிரதீப் பாஸ்போர்ட்ஸ்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆல் டைம் ஹைலேருந்து ஃபால் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வைக்கிறாங்க. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் போனது, இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸுன்றது அரௌண்ட் 230 வைங்க. 230ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த 230க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா புல்லிஷ் பயாஸ், அதாவது ட்ரெண்டு ஒரு ஏறினதுக்கு உண்டான கரெக்ஷனை வந்துட்டு மேலே போகுதுன்றது. அப்படி இல்லைன்னா ஃபர்தர் ஒரு டிப் வந்தால் கீழே மீண்டும் ஒரு 170க்கு வந்ததுன்னா இன்னொரு குவான்டிட்டிஸை ஆட் பண்ணலாம். 250 ருபீஸ் என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் பிரதர் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் IOB ஒரு 64 ரூபாயில் வாங்கிட்டேன் பிரதர்னாரு. எங்கே வாங்கியிருக்கிறாரு? நல்ல இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது வாங்கியிருப்பார் போல இருக்குது. மார்க்கெட் அங்கேருந்து சப்போர்ட்டடு இல்லாமல் கீழே வந்தது. நானே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்தது இந்த இடத்துல பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம ஒரு 18 ருபீஸில் ரெஃபர் கொடுத்த ஸ்டாக் இது. இந்த இடத்துல அட்டெம்ப்ட் எடுத்தவங்களுக்கு ஃபால் வந்திருக்கோம். ஒரு ஆவரேஜ் பண்ணணும் இல்லை ஃப்ரெஷ் என்ட்ரி போகணுன்றவங்க இந்த இடத்துல வந்து கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட் வந்து இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் அமைக்குது. இதுதான் சொல்கிறது, ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா பை பண்ணுங்கள். அப்போ இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்றது 35. நீங்கள் 64 ரூபாய்க்கு வாங்கி 35 ரூபாயில் ட்ரேட் ஆகுதுன்னா 50% கிட்ட நியர்பை கரெக்ஷன் இருக்கும். இந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்டாக்குக்கு எவ்வளோ அலோகேஷன் வச்சுருக்குறன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் பை போகிறவங்க இந்த இடத்துல வாங்கினீங்கன்னா ஸ்டாப் லாஸ்ன்றது 33 ரூபாய்க்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்தது என்றால் மீண்டும் ஃபால் ஆகும். மார்க்கெட்டிங் வந்து ஒரு சச்ச டைம் கொடுத்துட்டு மூவ் ஆச்சுன்னா ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டாக 57 ரூபாய்க்கு போகும். அண்ட் தென் செகண்ட் லெவல் டார்கெட்டாக ஒரு 72 ரூபாய்க்கு போகும். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இப்படி மூவ் ஆச்சுன்னா கூட ஒரு 55% லாபம் எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடர்ஸ் உள்ளே போகாதீங்க, ஸ்டாப் லாஸ் வச்சுக்குங்க, சரிங்களா? ட்ரைடண்ட் வந்து நம்ம இந்த டவுன்ஃபாலில் வந்து இங்கே ரெஃபர் பண்ண ஸ்டாக் அங்கே வந்து நல்ல ஒரு பீக் போச்சு. பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஆகி ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சு. அப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட்டுன்றது 23 ரூபா, 23 ரூபா டு ஒரு 25 ரூபா. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபவுண்டேஷன் தான் போடுறாங்க. ஃப்ரெஷ் பை பண்ணுறவங்க கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, யூஎஸ்க்கு அதிகமான எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனம் ட்ரைடண்ட், வளர்ந்து வரும் நிறுவனம். யூஎஸ்க்கு இந்த டர்க்கி டவல்ஸ் ஹேண்ட்லூம்ஸ், கர்ச்சீஃப்ஸ் அது மாதிரிலாம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனம். அந்த டேரிஃப் இம்பேக்ட்னால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் இந்த என்ன சொல்கிறது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு
ஜிஎஸ்டியில் வந்து வைவர் பண்ணுறதுனால அது ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்கும். இது வந்து மிக்ஸ்டு ரியாக்ஷன் சச் சைட்வேஸ் தான் போகும். ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணுறவங்க இந்த 25 இந்த ரேஞ்செல்லாம் வந்து இந்த ஸ்டாக்லலாம் வந்து 2 வாங்காதீங்க. 24 ரூபா தானே, அப்போ வந்து நம்ம வந்து ஒரு 10 வாங்கலாமே. 240 ரூபா 240 ரூபான்ட்டு 10 லோ கிடைக்கும்போது இந்த இடத்துல வாங்கிக்கிட்டே இருக்கலாம். 10ன்றது 100 கூட வாங்கலாமே, 2400 ரூபா. அப்போ ஒரு 50வது வாங்கலாம். நம்ம ஒரு ஸ்டாக்குக்கு என்ன ப்ரைஸ் இருக்குது அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்லோவாக கன்சிடர் பண்ண சொல்ல போகிறோம். இப்போ போயிட்டு பிடிலைட் வந்து 3500 இருக்குது, அதில் போயிட்டு 10 வாங்கிக்கிங்க 100 வாங்கிக்கிங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இதனால தான் சொல்கிறது, எந்த ஸ்டாக்கில் எந்த ப்ரைஸில் இருக்குது, அந்த ஸ்டாக்குக்கு அலோகேஷன் என்ன, அந்த ஸ்டாக்குக்கு நம்ம எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அலோகேஷனை வச்சுக்கிட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இன்வெஸ்டராக இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். ஆர் யூ ட்ரேடர் வெயிட் ஃபார் த ரைட் மொமெண்டம் ஃபார் பிரேக் அவுட், ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆர் வாட் எவர் மேபி ஃபெபினாச்சி லெவலில் ரிட்ரேஸ்மெண்ட், அது மாதிரி எது கிடைச்சாலும் ட்ரேடர்ஸ் வந்து நம்ம அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸ் ஸ்லோலி அக்குமுலேட் த ஸ்டாக்ஸ். இந்த 2 சப்ஸ்கிரைபருக்கு உண்டான கமெண்ட்டை கொடுத்துருக்குறேன், பார்ப்போம். அண்ட் தென் ப்ரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் ஆகஸ்ட் மந்த்துக்கு உண்டான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 30 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. லைவ் வெபினார் தான் போகும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது தான். ஏதாவது கொயரிஸ் இருந்ததுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கிளாஸஸ்க்கு உண்டான சிலபஸ் என்னென்ன ஏதுன்றது பின் பண்ணியிருக்கேன். பார்த்து செக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் போடுங்க, நான் சென்ட் பண்ணி விட்றேன். அண்ட் தென் கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ ஒரு 4K. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே 7 PM to 9 PM தான் கிளாஸஸ் போகும். லேர்ன் அண்ட் தென் ஏன். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. நன்றி, வணக்கம்.